ஹலோ, மணி எத்தனை தெரியுமா? மணி 3:50. என்னடா 3:50க்கு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த இனிக்குட்டி இருக்காங்களே, இனியா குட்டி 2 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த எல்லாம் அந்த ரிங்ஸ் கூட விளாண்டுட்டு அந்த ரிங்ஸை பிடிச்சிக்கிட்டே தூங்குறாங்க. அவ்வளோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு விளாண்டுட்டு ரிங்ஸோடு தூங்கிட்டு இருக்காங்க தொட்டில். அதனால் இந்த இதை பெரிய இனியாளுக்கு தெரிவிக்கணும்ல, அதனால தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோ, அம்மாவை நைட்டு விடிய உன்னை தூங்க வைக்கிறேன். நம்ம ஆப்லேட்டு என்ன ஒரு வீடியோ என்னன்னா மொட்டை எடுக்க போகிறோம் பாப்பாவுக்கு, இனியா குட்டிக்கு. இன்னும் எத்தனை நாள்? இன்னும் 4 days to go அப்படிங்கிற மாதிரி 4 நாள் தான் இருக்குது. இனியா டாடி ஸ்லீப்பிங். இன்னும் 4 நாள் தான் இருக்குது இனியாளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. ஆனால் மொட்டை அடிக்கிறது நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரே மதர் நான் தான். ஏன்னா அவளோட முடி என்னோடய மார்னிங் டியூட்டியை காலையில் எழுந்திரிச்சோன்னே அவளை முடி கட்டுறது தான் என் வேலை. அவளுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஜிண்டி போடுறது தான் நம்ம வேலை. ஆனால் இனிமேல் மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அந்த ஜிண்டி யார் போடுவா? அப்புறம் மொட்டைக்கு அப்புறம் அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும்? அது எப்பயுமே க்யூட்டாக தான் இருக்கும், அது வேறு. ஆனாலும் நான் அந்த முடியை மிஸ் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த முடி வேறு நம்ம வயிற்றில் இருக்கும் போதே வளர்ந்த முடி, அது ஒன்று. இந்த மாதிரி பல காரணங்கள் அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுனால சோகமாக இருக்கிறதுக்கு. நான் இனியா அழகாக தூங்குது. மொட்டைக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல. பண்ணிடுவாங்க நல்லபடியாக. எஸ், ஆக்சுவலி இந்த நேரத்தில் உட்காந்துருக்கும் போது நிறைய யோசனை தோணுச்சு. அதில் ஒரு சில யோசனைன்னா நடந்த விஷயம் மைண்டில் ஓடிச்சு. அதில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் இந்த டைமில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது நம்ம இனியா குட்டிக்கு 10 மாதம் நடக்குது. அவங்க அதாவது நம்மளுக்கு மொட்டை அடிக்கிறது தமிழ் மாதத்தை பொறுத்து தான் 11th month அடிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலி இப்போ 10 தான் முடிய போகுது. 11 இங்கிலீஷ் மந்த்தை பார்க்கும்போது 10 தான் நடந்துகிட்ருக்கு. அது முடிய போகுது 15 தான். அப்போது அவங்க தவழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேவா? தவழ்கிறது தான் அவங்களோட கரெக்டான ஸ்டேஜ். இது தவழ்கிற ஸ்டேஜ். இனியாள் 4th month இருக்கும்போது 2nd monthங்கும் போது சைடில் படுத்தாங்க. ஒரு 1 or 2 time சைடில் தெரிஞ்சு படுத்தாங்க. அப்புறம் 4th month குப்புரை விழுவாங்க. இது தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணுவாங்க. நம்ம எம்ஐஎல் அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற பூமர்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குசும்பர்னு வைக்கலாமா? கோயம்புத்தூர்காரிக்கிட்டே குசும்பா 4ஆம் மாதம் குப்புரை அடித்தாங்க. அதாவது பிறந்தோடனே குப்புரை படிக்கும்னாங்க. சரி, குப்புரை அடிச்சிருச்சு 4ஆம் மாதம். குப்புரை அடித்தோடனே வயிற்றில் நகரணும் இல்லை தவழணும்னாங்க. ஓகே, அது குப்புரை விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை டே பை டேவாக குப்புரை விழுந்து 8th month தவள ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தவள ஆரம்பிச்சு இப்போ 10th நல்லா தவழ்கிறாங்க. இப்போ என்னன்னா தவள ஆரம்பிக்கும் போதே நடக்கலை. இப்போ நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? அடுத்து என்னவா இருக்கும்? ஏண்டா என்ன சோதிக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது நியூ மாம்,
இந்த குழந்தை பெற்ற அம்மா கிட்ட போய் கேளுங்க. அவங்க வண்டையாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஒரு அக்கா கண்ணாடி போட்டுட்டு ஒரு அக்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு என்னன்னா அந்த மாதிரி எங்களுக்கு டே பை டே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன அந்த அக்கா ஷேர் பண்ணுறாங்க, இப்போ நானும் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல, பட் வாங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், ஃபன் பண்ணிக்கலாம். ஃபன். ஓகே, இங்கே அடுத்து என்ன வச்சுருக்காங்களோ, ஒருவேளை நடந்து ஆரம்பிச்சிட்டா ஏன் ஓட மாட்டேங்கிறா அப்படின்பாங்களா, ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்பாங்களா, புரியல. நம்மளை டிசைனாக யோசிக்க வைக்கிறாங்க, இல்லை யோசிக்கிறாங்க அவங்க. விடுங்கப்பா, குழந்தைங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க வந்துடுவாங்க, பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணாதீங்கப்பா. ஓகே ஓகே. இன்னும் அடிக்கடி இனியாளோட நினைவுகளோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. கோயம்புத்தூர்காரிக்கிட்டேயே குசும்பா. இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னடா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி எங்கள் கழுத்தறிங்க. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம். என்னன்னா இதா தூங்குறாங்க இல்லையா, இனியால் உங்களுக்கும் தாண்டா தூங்குறாங்க. குழந்தைங்க தூங்கி எழுந்திரிச்சோடனே பால் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பால் கொடுத்தாச்சு. பால் கொடுத்தோடனே சாப்பாடு ஊட்டினா சில டைம் சாப்பிட்றாங்க, சில டைம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம எம்ஐஎல் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்திரிச்சோடனே பால் கொடுத்துட்டு தான் வெளியே கொண்டு வரணுமா. ஓகே, டன், நல்லது தான். ஆனால் பால் குடிச்சதுனால தான் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. என்னடா இது, எந்திரிச்சோடனே பால் கொடுக்கணும், அப்போ கொஞ்சம் விளையாட விட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். உடனே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்போ சாப்பிட்லின்னா ஒரு வேளை பால் குடிச்சதுனால தான் சாப்பிட்லையோ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம். சிங்க பெண்களே வாங்க பேசலாம். சிங்க பெண்கள், இதனால தான் நம்மள எல்லாம் சிங்க பெண்கள் சொல்லுவாங்களா இருக்கு.